திராவிட கட்சிகளோட நம்ம கூட்டணியில இருந்தப்ப மக்களுக்கான சிறந்த சட்டங்களை நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு இது அப்படிங்கிற மாதிரி அது அவ்வளவா நிறைவேற்ற மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகையா தான் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வரப்போற 2026 எலெக்ஷன்ல கூட்டணி ஆட்சி தான் அமையும் எங்களுடைய அன்புமணி ராமதாசன் தான் சொல்லிட்டாரு. கண்டிப்பா வந்து அப்ப நம்ம மந்திரி சபையில இடம் பெறுவோம். அப்ப மக்களுக்கான சிறந்த சட்டங்களை நம்மளே வந்து உருவாக்கலாம், போடலாம். பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, எல்லா சமுதாயத்தினரும் பயனடைவாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல. 2வது பூரண மதுவிலக்கு, அப்புறம் தரமான இலவச கல்வி, இலவச மருத்துவம், பொது இடங்கள்ல சிகரெட், குட்கா இது போன்ற பொருட்கள் தடை. ஸோ இந்த மாதிரி சட்டங்களை நாமளே நிறைவேற்றலாம். இதை தாங்க அன்னைக்கே மறைந்த மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா, நான் நினைப்பதை டாக்டர் அன்புமணியால் மட்டுமே சட்டமாக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாரு. அந்த மா மனிதரின் வாக்கு பலிக்கும். வணக்கம்.